Laws of motion, example 23rd lesson, 25th problem. Say, இது என்னென்னா 20 மீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு ரோடு. பாருங்கள், இப்படி ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு, இது ஒரு சைடு இருக்கும். இதில் ரேடியஸ் வந்து 20 மீட்டர் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு வேர்டு தான் நமக்கு நல்லா கவனிக்கணும். பேங்க்டு அட் அன் ஆங்கிள் 15 டிகிரி. இந்த இது மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். நம்ம சும்மா ஆங்கிள் 15 டிகிரி இல்லை, பேங்க்டு அட் அன் ஆங்கிள் 15 டிகிரி. பாருங்கள், நான் அது டயக்ராம் புக்கில் நல்லாயிருக்கும். அதாவது ரோட்டுக்கு 2 சைடு இருக்குது. இந்த நம்ம இப்படி வளைஞ்சி வர்றோம். அப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஸ்கிட் ஆகிடக்கூடாது, நம்ம வந்து வலிக்கு விழுந்துடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்காக இந்த ரோட்டை விட அவுட்டர் சைடு வந்து நமக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், உயர்ந்திருக்கும். இந்த பாருங்கள், புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸில் இங்கே பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்களா, இதை விட இது கொஞ்சம் ஸ்லைட்டாக அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடு இஸ் ஸ்லைட்லி ரேஸ்டு டு அவாய்ட் ஸ்கிட்டிங் கொடுத்துருக்காங்களா. இதில் தான் கிடைக்கிது. ஓகேயா, இதில் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்கும். அப்போ நார்மலாக இது வந்து இப்படி இருக்கும். ஓகேயா, இப்போ நம்ம கொஞ்சம் பேங்க்ட், அதாவது இந்த ஆங்கிள் தான் வந்து பேங்க்ட் ஆங்கிள்னு. ஓகேயா, இப்போ நார்மலாக இப்படி இருக்குது, கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பார்த்திங்களா, எட்ஜ் வந்து ரைஸ் பண்ணி இருக்குது, உயரமாக இருக்குது. அந்த ஆங்கிள் தான் வந்து 15 டிகிரி இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இந்த ஃபார்முலாவே இதில் தான் வருது பாருங்கள். when the car takes a turn, there are 2 forces acting on the car. ஒன்று வந்து gravitational force downward, நார்மல் ஃபோர்ஸ் வந்து perpendicular to the surface. ஓகேயா, இங்கே n cos theta is equal to mg n sin theta நம்ம டிவைட் பண்ணும்போது v is equal to root of rd tan theta. இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். v is equal to root of rd tan thetaங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன, ரேடியஸ் ஆஃப் த ரோடு தெரியும், r is equal to 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலான்னா, ஆங்கிள் பேங்க்ட் ஆங்கிள் என்ன எவ்வளவு, பேங்க்ட் ஆங்கிள் தீட்டா 15 டிகிரி. ஓகேயா, ஓகே. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, எந்த வெலாசிட்டியில் எந்த ஸ்பீடில் போனோம். அப்போ v is equal to root of rg டர்ன் தீட்டா. ஓகேயா, இந்த கால்குலேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இந்த சொல்லித்தரேன். ஓகேயா, ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் ஆஃப் 20 இன்ட்டு 9.8, அதாவது கொடுத்துருந்தா 10. ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வழக்கமாக 10 கொடுத்தாங்கன்னா நமக்கு 10, அவங்க தரவே இல்லைன்னா 9.8ன்னு எடுத்துக்கணும். ஓகேயா, இதுன்னு tan தீட்டா tan 15. ஓகேயா, tan 15ஓட வேல்யூ எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்கணும். அது வந்து நேச்சுரல் டேஞ்சன்ஸ் பாருங்கள், இந்த பேஜ் நம்பர் இந்த tan 15 0.26749. நமக்கு 2 எடுத்துக்கிட்டால் போதும், இது வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும், 0.26. ஓகேயா, அப்போ நான் எழுதியிருக்கேன். என்ன எழுதுவேன் அடுத்த ஸ்டெப்பில், தட் இஸ் ரூட் ஆஃப் 20 இன்ட்டு 9.8 இன்ட்டு என்ன 0.26. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே லாக் பார்க்கணும். இதை இப்படியே போட்டதோடு இருக்கக்கூடாது. லாக் இப்போ 20க்கு பார்த்துருக்கேன், 9.8 பார்த்துருக்கேன், லாக் பார்த்துருக்கேன். ரூட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி ஆன்டி லாக் பார்க்கணும். ஓகேயா, இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கு, 1.7072 வந்துச்சு. ஓகே, சாரி 0.26 வந்துச்சா. இதுக்கு லாக் பார்க்கணும். ஓகேயா, இதுக்கு லாக் பார்த்தோன்னா, அதாவது இது வந்து எதுக்குள்ளே லாக்னா 0.26ஓட லாக். ஓகேயா, அப்போ இதுக்கு லாக் பார்த்தா பார் 1.4150 ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு 1.7072 வந்துட்டு. 2ஆல் டிவைட் பண்ணுறது எப்படின்னா, இந்த 2 இதை வச்சுட்டு டிவைட் பண்ணக்கூடாது, இதை 17 எடுத்துக்கணும். எடுத்தோன்னா 0.17 200 டிவைட் பண்ணால் 8, தென் மிச்சம் 1 இருக்குது, அப்போது 0.5. அடுத்து 7 2ஆல் டிவைட் பண்ணால் 3, தென் 6. இப்போ இதுக்கு ஆன்டி லாக் பார்த்தோன்னா 7.139 கிடைக்கும், 7.139. ஸோ எந்த வெலாசிட்டியில் போனால் நம்ம ஸ்கிட் ஆக மாட்டோம், 7.139. ஓகேயா, வித் வாட் ஸ்பீட் a car has to move on the turn so that it will சேஃப் டர்னாக இருக்கணும்னா எதில் 7.139 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போகணும். ஓகே, தேங்க்யூ.